லேசர் அண்ட் கெமிக்கல் பீல்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நல்லதா? இதுக்கு பின்னாடி ஆக்சுவலா என்னதான் பண்றாங்க? இவங்க என்ன பண்றாங்கன்னா, எது எடுத்தாலும் கெமிக்கல்ங்கிறாங்க. ஒரு மருந்து குடுத்தா அலோபதிக் மெடிசின்லாம் கெமிக்கல்னு ஒதுக்குறாங்க. கெமிக்கல் பீல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்ல. எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணாம இருக்காது. முன்னாடி சொன்ன மாரி ஒரு பிக்மெண்டேஷன் ஏற்படுது அப்படின்னா, அந்த பிக்மெண்டேஷனுக்கு என்ன காரணமோ, அந்த காரணத்த நீக்குனா அந்த பிக்மெண்டேஷன் சரியாயிடும். நீங்க ஹைப்பர் ட்ரைகோசிஸ எத்தன தடவ ரிமூவ் பண்ணாலும் திரும்ப ஹேர் குரோத் வரதான் செய்யும். நீங்க ரெகுலரா எவ்ரி 6 மந்த்ஸ் அத ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க ஷேவே பண்ணிட்டு போயிரலாமே. லேசர் பண்ணி அவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து அந்த டாக்டருடைய சஜஷன் படி தான் அதை நம்ம பண்ணணும். நாமளாவே ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை யூஸ் பண்ணால் நிச்சயமாக 100% கொஞ்ச நாள் கழித்து அதனால் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். 20ஸ்ல இருக்கவங்களுக்கே இந்த ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு. இட் ஹஸ் பீன் டெர்ம்ட் அஸ் தி நியூ நார்மல். ஸோ 20 வயசுலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹேர் லாஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? 20 வயசுன்னு இல்லை, இப்போ வந்து ஒரு 13 வயசுலேயே எல்லாம் ஹேர் லாஸ் வந்துடுது. இப்போ ஒரு 40 வயசில் வர வேண்டிய பால்ட்னஸ் வந்து 20 வயசில் வர்றது வந்து ப்ரீமெச்சூர் பால்ட்னஸ். அதை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதை மற்றபடி வழுக்க விடுகிறது இயற்கை. அந்த வழுக்க ரொம்ப யங் ஏஜில் வந்துச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணலாம். இப்போ கம்பேர் டு மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ், ஆண்களுக்கான வழுக்கையை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கான வழுக்கை தன்மை ரொம்ப கம்மி தான். பெண்களுக்கான முடி உதிர்தல் வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் கிடையாது, அது நியூட்ரிஷனல் தான். நம்ம ஸ்கின் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில காட்டுதோ, அது மாதிரி ஹேரும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில காட்டுது. அதுக்காக தான் நீங்க வந்து முடி உதிருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர்ல பியூட்டிஷியன்ட்டையோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருடைய ரீல்ஸையோ பார்த்து ட்ரீட் பண்ணாம கோ டு அ டாக்டர். லேசர், கெமிக்கல் பீல்ஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுதா அப்படின்றத விட லேசர் அண்ட் கெமிக்கல் பீல்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நல்லதா? இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுறாங்க? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எது எடுத்தாலும் கெமிக்கல்ங்கிறாங்க. ஒரு மருந்து கொடுத்தா அலோபதிக் மெடிசின்லாம் கெமிக்கல்னு ஒதுக்குறாங்க. கெமிக்கல் சாப்பிட்டா எனக்கு வந்து உடம்புல அது வந்துடும் இது வந்துடும், அதனால் நான் வந்து ஹோமியோபதி சாப்பிட்றேன், ஆயுர்வேதா சாப்பிட்றேன் அப்படின்லாம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கெமிக்கல் பீல் எப்படி கெமிக்கல் எடுத்து மூஞ்சில் தடவிக்கிறாங்க? இதெல்லாம் இவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் இவங்களுடைய தாட் ப்ராசஸே ரொம்ப புரிஞ்சிக்க முடியாததாக இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் பீல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்காது. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷனுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை நீக்குனா அந்த பிக்மெண்டேஷன் சரியாயிடும். ஸோ இப்போ இந்த கெமிக்கல் பீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தான் அதிகமாகும். அகைன் ஒரு டார்க்னஸ் வரும். அகைன் டார்க்னஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்படி கெமிக்கல் பீல் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட சூப்பர்விஷனில் அவங்க அது கரெக்டாக பண்ணுறாங்க, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வராமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேசர் ஹேர் ரிமூவலில் வந்து நமக்கு வந்து பலவிதமான லேசர்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பண்ணலாம். பட் இது எல்லாருக்கும் அவசியமா சார் லேசர் ஹேர் ரிமூவல் அப்படின்னு? அதெல்லாம் அவசியம், எல்லாருக்கும் அவசியம்லாம் இல்லை. அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் இருந்தால் தான் லேசர் ஹேர் ரிமூவல் நம்ம பண்ணணும். அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் ஆம்பளைங்களுக்கு வர்ற மாதிரி திக்கான பியர்ட் க்ரோத்து பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதை லேசர் மூலமாக எடுத்துக்கலாம். இப்போ காலில் வரக்கூடிய முடி வந்து அது வந்து இப்போ இந்த அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் வருது இல்லையா, திக்காக நம்ம பியர்டு மாதிரி, அதுக்கு பேர் இர்சூட்டிசம்னு பேர். அந்த இர்சூட்டிசம் அப்படிங்கிறது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஹேர், அப்நார்மல் ஹேர். அதை தான் நம்ம லேசர் மூலமாக எடுக்கலாம். இப்போ வந்து காலில் எல்லாம் வரக்கூடிய எக்ஸஸ் ஹேர் அது வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ்னு பேர். அது நீங்கள் லேசரில் எத்தனை தடவை பண்ணாலும் திரும்ப வளரத்தான் செய்யும். லேசரில் பண்ணி ஆமாம், அதை தான் இவங்கெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 6 சிட்டிங்க்கு இவ்வளோ பணம் வாங்குகிறோம், உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக சில்கி ஆக்கிடுவோம், ஹேரை ரிமூவ் பண்ணிடுவோங்கிறதெல்லாம் எல்லாம் பொய், எல்லாம் ஃப்ராடு. நீங்கள் ஹைப்பர் ட்ரைகோசிஸை எத்தனை தடவை ரிமூவ் பண்ணாலும் திரும்ப ஹேர் க்ரோத் வரதான் செய்யும். நீங்கள் ரெகுலராக எவ்ரி 6 மந்த்ஸ் அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஷேவே பண்ணிட்டு போயிடலாமே. லேசர் பண்ணி அவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முகத்தில் வரக்கூடிய ஹேரு சில சமயம் வந்து செஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அப்நார்மல் ஹேர் க்ரோத்து மேலுக்கு வர்ற மாதிரி ரொம்ப திக்காக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம்.
அதை லேசர் மூலமா ரிமூவ். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். இன்னைக்கு இவ்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் நான் போய் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, எல்லாருமே அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அத சூஸ் பண்ணணும் அப்டின்னா, எந்த மாரியான கொஸ்டின்ஸ் தனக்கே கேட்டுக்கணும் சார்? அதான் அந்த ப்ராடக்ட் இப்ப நீங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நீங்களே ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டே அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தேவையில்ல. யூ கன்சல்ட் அ டாக்டர். தி டாக்டர் சஜெஸ்ட்ஸ் எ ப்ராடக்ட் தென் யூ யூஸ் தட். ஓகே. இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறதே வந்து அது என்ன, அது எது, எப்படி அந்த ப்ராடக்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ப்ராடக்ட் எல்லாமே மெடிசின்ஸ் தான். ஸோ ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மெடிசின்ஸ் தான். இதெல்லாம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து மெடிசின் இல்லாதது அப்படின்னு கிடையாது. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் மெடிசினல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாதான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஷாம்புவாக இருக்கலாம், ஒரு சோப்பாக இருக்கலாம், ஒரு ஃபேஸ் பவுடராக இருக்கலாம், ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கலாம், ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்கலாம். அது ஒரு மைல்டாக நமக்கு டேமேஜ் ஏற்படுத்தாத ப்ராடக்டா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அது மைல்டாக டேமேஜ் ஏற்படுத்தாத ப்ராடக்டானு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் நீங்களாவே ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணவே வேண்டாம். ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பிஹெச்சை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் வருமோ சார்? லேசர் ஆர் கெமிக்கல் பீல்ஸ் இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி? அதான் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாதான் எல்லாமே ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் ஒரு மெடிசின்ங்கிறது வந்து நாம் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சிம்பிள் கிடையாது. இப்போ இன்றைக்கி வர்ற விளம்பரத்துலேயும் இந்த இன்ஃப்ளூயன்சஸும் பண்ணுற மாதிரி இது மிக தவறான ஒரு போக்கு. இது பபிள் மாதிரி. இது என்னைக்கு இது பிரேக் ஆக போகுது, என்னைக்கு இதனால் ஒரு மிகப்பெரிய பூதாகாரமான பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து அந்த டாக்டருடைய சஜஷன் படி தான் அதை நம்ம பண்ணணும். நாமளாவே ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை யூஸ் பண்ணால் நிச்சயமாக 100% கொஞ்ச நாள் கழித்து அதனால் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்கின் டார்க்னஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு இந்த ஹேர் லாஸ்ன்றது வந்து இன்றைக்கி நான் வந்து 30+ இருக்கவங்களே 40+ இருக்கவங்களே சொல்ல 20s இருக்கவங்களுக்கே இந்த ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. இட் ஹஸ் பீன் டேர்ம்ட் அஸ் த நியூ நார்மல். ஸோ 20 வயசுலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹேர் லாஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? 20 வயசுன்னு இல்லை, இப்போ வந்து ஒரு 13 வயசுலேயே எல்லாம் ஹேர் லாஸ் வந்துடுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது இப்போ ஒரு 13 வயசு, 14 வயசு, 15 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து பால்ட்னஸ் ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு பேர். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்னால, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தினால, ஸ்ட்ரெஸ்னால, இப்போ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள்னால, இப்போ வந்து செக்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமே வெளியில் வந்துடுது, வெளிப்படையாக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸை சீக்கிரத்தில் ஏற்படுத்துறதுனால இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சீக்கிரமே ஏற்பட்டு இந்த பால்ட்னஸ், மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்ஸு, ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்ஸு, ஃபீமேலுக்கு வரக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத்து, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸு, ஒபிசிட்டி, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமே வந்துடுது. இதில் ஒன்றும் நியூ நார்மலுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த வயசுலேயும் ஏர்ஃபால் வரலாம். அந்த ஏர்ஃபால் வந்துச்சு அப்படின்னா அது எந்த ஏர்ஃபால் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து டிஃப்யூஸ் ஹேர் லாஸ் அப்படின்னா எந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் இல்லாமல் ஒரு பெண்மணிக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் வர்றது. ஆண்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும், பெண்களுக்கு ரொம்ப காமனாக வர்றது அதுதான். இந்த டிஃப்யூஸ் ஹேர் லாஸ் வந்து மோஸ்ட்லி மால் நியூட்ரிஷனல் அலோபீஷியான்னு பேர். அதாவது அவங்களுக்கு டெஃபிஷியன்சி ஸ்டேட்னால அயன் டெஃபிஷியன்சி தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கால்சியம், புரோட்டீன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, விட்டமினில் வந்து விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D, இந்த மாதிரி டெஃபிஷியன்சி ஸ்டேட்னால வரக்கூடிய ஹேர் லாஸ், அது டிஃப்யூஸ் ஹேர் லாஸ். அதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். அந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அது என்னென்ன டெஃபிஷியன்சின்னு பார்த்து அதை சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலே சரியாயிடும். அதில் வந்து இன்னொன்று டீலோஜன் எஃப்ளூவியம்னு ஒன்று இருக்குது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஹேர் சைக்கிள் ஆல்ட்ரேஷன்ஸ். இப்போ முடி வந்து 3 விதமான ஸ்டேஜில் வளருது. ஒன்று ஆனஜன்கிறது க்ரோயிங் ஸ்டேஜ், டீலோஜன்கிறது ரெஸ்டிங் ஸ்டேஜ், கேட்டஜன்கிறது ஃபாலிங் ஸ்டேஜ். க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிற முடி வந்து நிறைய ரெஸ்டிங் ஸ்டேஜில் போய் திரும்ப க்ரோயிங் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகாமல் ரெஸ்டிங் ஸ்டேஜ்லேயே விழுந்துடும். அதுக்கு பேர் டீலோஜன் எஃப்ளூவியம்னு பேர். இந்த ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற முடி க்ரோயிங் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கணும். அதுக்கான நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் நம்ம உடம்புல நார்மலாக இருக்கணும். ஸோ அகைன் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த டீலோஜன் எஃப்ளூவியத்துக்கு. ஸோ அதையும் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டிஃப்யூஸ் ஹேர் லாஸா அப்படின்னு பார்த்து அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஹார்மோனல் ஹேர் லாஸ். அது வந்து இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இல்லைனா ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் தான் ரொம்ப காமன்.
ஆண்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 20 வயசுலேயே வந்துடுது, அதுக்கு கம்மி ஏஜில் கூட வருது அப்படிங்கிறது ஆண்களுக்கான இந்த மரபுசார் ஆண்பால் வழுக்கைன்னு சொல்லலாம். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். அது வந்து ஜெனட்டிக்காக வரலாம். ஆண்ட்ரோஜன் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மேல் ஹார்மோனுடைய ஆதிக்கம் முடியில் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். அதுவும் வந்து சம்டைம்ஸ் சத்துக்குறைவுனால ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ்னால ஏற்படலாம், லேக் ஆஃப் ஸ்லீப்னால ஏற்படலாம், டேண்ட்ரஃப்னால சீக்கிரம் வரலாம். ஸோ இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது சீக்கிரமே இந்த ப்ரீமெச்சூர் பால்டிங் வர்றதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா 20 வயசில் வருது அப்படின்னு. இப்போ ஒரு 40 வயசில் வர வேண்டிய பால்ட்னஸ் வந்து 20 வயசில் வர்றது வந்து ப்ரீமெச்சூர் பால்ட்னஸ். அதை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதை மற்றபடி வழுக்க விடுகிறது இயற்கை. அந்த வழுக்க ரொம்ப யங் ஏஜில் வந்துச்சுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணலாம். இப்போ கம்பேர் டு மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ், ஆண்களுக்கான வழுக்கையை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கான வழுக்கைத்தன்மை ரொம்ப கம்மி தான். பெண்களுக்கான முடி உதிர்தல் வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் கிடையாது, அது நியூட்ரிஷனல் தான். ஸோ பெண்களுக்கும் ஆனால் அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் வரலாம். பட் அதையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. அதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மெனோபாஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை யங் உமனாக இருந்தாங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கலாம். அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒரு ஹேர் ஃபால்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இல்லை, இவ்வளோ எக்ஸாக்ட்லி. எப்படி நம்ம ஸ்கின் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில் காட்டுதோ அது மாதிரி ஹேரும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை வெளியில் காட்டுது. அதுக்காக தான் நீங்கள் வந்து ஹேரில் ஒரு ப்ராப்ளம், ஒரு முடி உதிருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர்லையோ பியூட்டிஷியன்ட்டையோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருடைய ரீல்ஸையோ பார்த்து ட்ரீட் பண்ணாமல் கோ டு அ டாக்டர். உங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் பாருங்கள், அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும், அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களால சொல்ல முடியல, அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தேவைப்படுதுன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டோன்ட் இக்னோர் எனி சிம்டம். அதில் முக்கியமாக ஹேர் லாஸ்ங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி, ஒரு முக்கியமான சிம்டம். அதை ஒரு காஸ்மெட்டிக் விஷயமா நினச்சிக்கிட்டு அதை போய் நீங்கள் பியூட்டிஷியன்ட்ட போனீங்கன்னா யூ ஆர் டூயிங் அ வெரி பிக் டேஞ்சரஸ் மிஸ்டேக்.